ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம டை அடிக்காத ஜென்சி பாயை பார்த்துட்டு வந்துருவோமா? 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை இருந்து ஒருத்தருக்கு கூட பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாம என்ன அரசாங்கம் நடத்திருக்கீங்க? ஒரே நாள்ல மட்டும் 5 பேர். இப்பெல்லாம் வாயை திறந்து பேசுங்கடா நீங்க. யூ டா இப்ப எங்கடா போனீங்க நீங்களா? மீடா வாயை திறக்காம கேவலமான மனித பிரிவுகள் இருக்கீங்கடா. டபுள் டா ஓ கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி மெயின்டைன் நோ. அவங்க பேசுறாங்கிறதுக்காக நம்மளும் பேசக்கூடாதுல்ல. கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி ஆராசா அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க மட்டும் அவர் சொல்லியே தரமாட்டாரு எதுவுமே. ஆராசா அண்ணன் என்ன தம்பி, ஒரே நாளில் 5 சின்ன குழந்தைங்க. வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க. தம்பி உங்களுக்காக ஒரு டேட்டா இருக்கு தம்பி. நீங்கள் எப்பப்பெல்லாம் வாயை திறக்கலன்னு நான் உங்கள் பொம்மை முன்னாள் முதலமைச்சர் இருக்கார் பாருங்க, ஐயா ஸ்டாலின் பொம்மையா இருந்தாரு, அவரை கூட கேட்கல தம்பி. உங்களை கேட்குறேன். உங்கள் கல்யாணத்துக்கு ஸ்டாலின் சார் வந்திருக்காரு, அது டிபியா வர வச்சிருக்கீங்க. ஸோ அப்போது அவங்களுக்கும் நல்ல க்ளோஸ் வந்துருக்கும். அப்போது நீங்கள் அங்கிள்னு கேட்காத கேள்வியை இப்போ நான் கேட்குறேன். இப்போ விட்டீங்களே ஒரு கண்ணீர், வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு. அதை வாயை திறங்க அங்கிள்னு ஏன் கேட்கலன்னு இதில் முடிக்கும்போது உங்களுக்கு புரியும். மக்களே கேளுங்க. 2021 நமக்கெல்லாம் கெட்ட காலம் ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டுக்கு திமுக ஐயா பொம்மை முதல்வர், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், மாமன்னனுக்கு ரிவ்யூ சொல்லும் முன்னாள் பொம்மை முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஆட்சி பெற்றார். 2021 போக்சோ வழக்கு 4469. சுமார் ஒரு நாளைக்கு 13 போக்சோ. தம்பி சொன்னது 5, 13. 2022 4906. அது சுமார் ஒரு நாளைக்கு 14. நான் எடுக்கிற டீட்டெயில் எல்லாம் போக்சோ குழந்தை, போக்சோ பாலியல் வன்கொடுமை. 2023 4581. 2021க்கும் 22க்கும் ஏறி 2023 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது சுமார் ஒரு நாளைக்கு 12 குழந்தைகள். ஒரு நாளைக்கு 12 குழந்தைகள். 2024 6975. அதாவது இந்த 2 வருஷத்துல இங்க இறக்குறத மொத்தமா அப்படியே பீக்ல எப்படி நம்ம தனிநபர் வட்டி கடன் ஏறிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதுல சுமார் ஒரு நாளைக்கு 19 குழந்தைங்க. 19 குழந்தைங்க. அப்போ போய் உங்க ஸ்டாலின் அங்கிள் கிட்ட, அங்கிள் 19 குழந்தை ஏன் அங்கிள், எனக்கு வருத்தமா இருக்கு அங்கிள். ஏன் தம்பி கேட்கல? வாயை திறங்க சிஎம் சார், நீங்களே வாயை திறங்க அங்கிள். அப்போ போய் கேட்க வேண்டியது தானே. 2025 சுமார் 7000. எப்படி 7000 போக்சோ வழக்கு. ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணா சுமார் 20 பேர், 20 குழந்தைங்க போக்சோ. இப்போ நீங்க எமோஷனா ஒரு சொன்னீங்களே, சொல்லுங்க. ஒரே நாள்ல மட்டும் 5 கிரைம், 3 வயசு குழந்தை. ஒரு நாளைக்கு 5, 365 நாளைக்கு எத்தனை ஆச்சு? 1825. உங்க கணக்குப்படியே உங்க 5 வருஷம் டேட்டாலேயே மொத்தமா குறைஞ்சிருக்கு. அப்போ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 5 குழந்தைங்க. வாயை திறங்க சிஎம் சார்லாம். எங்க சிஎம் சாருக்கு தெரியும். எங்க சிஎம் சாருக்கு நல்லாவே தெரியும். எங்க சிஎம் சாரு கமிஷன் வாங்கல. எங்க சிஎம் சாரு ப்ராப்பரான லா அண்ட் ஆர்டர் நடவடிக்கை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 1825மே நீங்க உருவாக்குன போதை கலாச்சாரத்தால உருவானவங்க தான். அந்த போதை கலாச்சாரத்தை இங்க அடியோடு அகற்றுவோம். இங்க டிராமா போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு இப்ப நான் படிச்ச அந்த டேட்டா அன்னைக்கெல்லாம் போய் உங்க அங்கிள் கிட்ட, அங்கிள் ஒரு நாளைக்கு 20 குழந்தைங்க அங்கிள், போக்ஸ் அங்கிள், என்ன அங்கிள்? நீங்க எடுக்கிறீங்களே டேட்டா குண்டு பல்புல இருந்து, சூரியன் டிவில இருந்து. அந்த சூரியன் டிவி போன 5 வருஷமா என்ன போட்டுக்கிட்டு இருந்துச்சு? சலோ நார்த் இந்தியான்னு மோடிஜி, மணிப்பூர் ஜி, உத்தரப்பிரதேஷ் ஜி. மக்களுக்கு காது குத்துறதுக்கு திரும்பவும் அடுத்த தலைமுறை கிளம்பி வருது.
வாயை திறங்க சிஎம் சாரா. அன்னைக்கு வாயை திறங்க உங்க முன்னாள் பொம்மை முதலமைச்சரை கேட்டீங்களா? கேட்டீங்களா? மாமன்னனுக்கு ரிவ்யூ போடும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க ஓல்டு பாய் ஜென்சி, டை அடிக்காத ஜென்சி, வாயை திறங்க. அடுத்து, உங்க அண்ணன் கெரியர் உச்சத்துக்கு போன காரணமா இருக்கக்கூடிய சம்பளத்தை கொடுத்து அழகு பார்த்த நாங்க. தம்பி கரெக்டா வந்துட்டீங்க. விஜய் சாருக்கே சம்பளம் கொடுத்தது நீங்க தான். விஜய் சாரை கேரியரின் உச்சத்துக்கு கொண்டு போனது நீங்க தான். அதுக்கெல்லாம் காசு, சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு தம்பி? பதில் இருக்கா? ஐயா முத்துவேல் கருணாநிதி பரம்பரை பணக்காரரா? எங்க இருந்து தம்பி வந்துச்சு? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, இடியில யாராவது பாக்குறீங்கன்னா இந்த தம்பி உண்மையா பேசுறாப்புல, இந்த தம்பியை கூப்பிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா ரெட் ஜெயின்லயும் சாண்ட் மீடியா, மூணாங்களே சாண்ட் மீடியா, அப்புறம் சன் பிக்சர்ஸ், இவங்களுக்குலாம் எங்க இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த தம்பியை கூப்பிடுங்க, கரெக்டா சொல்லுவாப்புல. அடுத்து, சட்டப்பேரவை மரணக்கு முரணாக தமிழ் தாய் வாழ்த்து பாடின பிறகு தேசிய கீதமும் வந்துட்டு கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. தம்பி அந்த மரபு உருவானது 1991. மேடம் ஜெயலலிதா அவங்க தான் உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி சட்டசபையில தமிழ் தாய் வாழ்த்தே பாடலை. அது தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு வந்துட்டு அது எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம ஆளுநர் ரவி அவர்கள் வந்துட்டு வெளிநடப்பும் செஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து சம்பவம் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சரி நீங்க ஆளுநரை ஓட விட்டு போன இதுல சம்பவமே பண்ணிட்டீங்க. அதோட அர்த்தம் என்ன? மாநில சுயாட்சியை நீங்க மீட்டெடுத்துட்டீங்களா? மாநில சுயாட்சியை மீட்டெடுத்துட்டீங்க. அப்படி மாநில சுயாட்சியை மீட்டெடுக்கும் சுயமரியாதை இயக்கம்னா 2007 காங்கிரஸ் கட்சி ப. சிதம்பரம் எப்படி மினிஸ்ட்ரி போஸ்டிங்காக நீங்க போய் இருந்தீங்களே, அங்க வகிச்சீங்களே. இன்னைக்கு 2 மினிஸ்டர் வச்சிருக்கிற காங்கிரஸ் எள்ளி நகையாடுற நீங்க அன்னைக்கு அங்க இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கிட்டு அங்க வகிச்சீங்களே. அந்த காலகட்டத்துல 2007 பாராளுமன்றத்துல அன்றைய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் ஜிஎஸ்டி பில்லோட ப்ரொபோசலை கொண்டு வரும்போது, ஏன் சார் உங்க கட்சிக்காரங்க யாருமே எதிர்க்கல? உங்க எம்பிங்க யாருமே ஏன் எதிர்க்கல? அமைச்சர் பதவி போயிடும், அமைச்சரா இருக்க முடியாது, அமைச்சரா இருக்கும். தான் சொந்த நலனுக்காக நான் தமிழ்நாட்டோட மாநில சுயாட்சியை இழந்து நிற்கிறோம். நீங்க அன்னைக்கே அந்த ப்ரொபோசலை எதிர்த்திருந்தா, அந்த வேர்ல அன்னைக்கே தண்ணி ஊத்திருந்தா, வெந்நீரை ஊத்திருந்தா, அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டி பகிர்வுல இன்னைக்கு வந்து நின்றுகிட்டு இருக்கோம். இதுக்கு காரணமும் உங்களோட சுய லாபம். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில அமைச்சரவையில அங்கம் வகிச்ச நீங்க அதை கேட்கவே இல்லை. இன்னைக்கு வந்து தேசிய கீதத்துக்கு மாநில சுயாட்சியை கொண்டு வந்துட்டுதா சம்பவம் செஞ்சுட்டாங்களா? சம்பவம் நீங்க செஞ்ச சம்பவம் எல்லாம் மக்களோட சோத்துல போட்டதுதான். அடுத்து, ஆளுநர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல விவாதம் நடத்துறதுக்காக வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருந்த நேரத்துல டக்குன்னு லைவ் டெலிகாஸ்ட கட் பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சியில திரும்ப கண்ணாடி போட்டீங்களா? ராஜராஜ சோழன் வம்சத்தில் வந்த, பரம்பரையில் வந்த ராஜராஜ சோழன் வழியாக செல்லும், வேணாம் விடுங்க. என்ன சொன்னீங்க? லைவ் டெலிகாஸ்ட் நின்றுச்சா? மக்களே இப்போ ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கோம். இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. தம்பி சட்டசபையில சபாநாயகர் தான் முதன்மை. சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காரு? இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. அந்த நியூஸை பார்க்கணும் தம்பி. ஒருத்தரை ஏதோ மார்க் பண்ணி தூக்கிட்டு வந்து ஆங்கர்ல நிக்க வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. ஏன் தம்பி? அவ்வளோ டேட்டா உங்ககிட்ட தான் இருக்கா? நம்ம கிட்ட இல்லையா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோல வாசிச்ச டேட்டா இருக்குல்ல. மக்களே சட்டசபையில லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும், அதுதான் மக்களாகிய நம்மளோட கோரிக்கையும். ஆனா அதுல சில சட்ட சிக்கல் இருக்கு. சில வார்த்தைகளை அவை குறிப்புல இருந்து நீக்குவாங்க. அந்த மாதிரி அவை குறிப்புகள்லேருந்து நீக்கிறத டெலிகாஸ்ட் ஆகப்பட்டுச்சுன்னா அது வந்து மக்களிடையே பதியப்படும். அந்த சட்ட சிக்கலுக்காக தான் அது பரிசீலனையில் இருக்கு. ஒரு 15 நிமிஷம் டிலேல ப்ளே பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் ஒரு எடிட்டரா வந்து ஒரு 15 நிமிஷம் சோர்ஸ் இருக்கும்போது அந்த சோர்ஸ்ல இருக்க அவை குறிப்பு விஷயத்தை ஈஸியாக கிளியர் பண்ணி அப்லிங் பண்ண முடியும். பட் அதற்கான சாத்தியக்கூறும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பேசி முடிக்கிறதுக்கே ஒரு 15 நிமிஷம் ஆச்சுன்னா அதுக்கு இடையில அவர் ஒரு அவை குறிப்பில் நீக்க வேண்டிய சில பதிவுகளை பதிவு பண்ணா அது எப்படி நீக்கிறது? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் பரிசீலனையில் இருக்கு. நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவாங்க. அந்த தீர்வுல நிச்சயமா லைவ் டெலிகாஸ்ட் வரும். ஓகேங்களா? இவங்களும் இதே காரணத்தை தான் சொன்னாங்க. தம்பி ஏஜென்சி, டை அடிக்காத ஏஜென்சி, உங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இதை தான் சொன்னார். பொம்மை முதலமைச்சர்
அப்பெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம், வாயை திறங்க சார், மாமன்னன் படத்துக்கு மட்டும் ரிவ்யூ போடாதீங்க சார், துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதாவது பேசுங்க சார். அப்ப நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம் தம்பி. ஆனா இன்னைக்கு டேட்டா குறைஞ்சிருக்கு, ஆனாலும் உங்களுக்கு தெரியல. எப்படி 2025 சுமார் ஒரு நாளைக்கு 20 குழந்தைகள் 7000 வருடத்திற்கு, அது குறைஞ்சு இப்ப நீங்க தான் சொன்னீங்க டேட்டா, ஒரு நாளைக்கு 5 குழந்தைகள், ஒரே நாள்ல மட்டும் 5 பேர். அது கணக்கு பண்ணா சுமார் வருடத்துக்கு 1825. 7000 2025 இருந்து 1825க்கு டேட்டா வருதுன்னா அது ஒன்றும் கம்ப்ளீட்டட் இல்லை, டேட்டாவா வருது. எனக்கு தெரிஞ்சு இப்ப முன்னெடுக்கிற நடவடிக்கையில அந்த 1800 வராது. அது அப்படியே மொத்தமா இங்க சட்ட ஒழுங்கு சீரும் சிறப்புமா நடக்க போறத கண்ணாடியை கழட்டிட்டு நீங்க பார்க்க தான் போறீங்க. எங்க முதல்வர் செய்ய தான் போறாரு. யார் பொம்மை முதல்வர்னு மக்களுக்கு தெரியும், வாக்களிச்ச எங்களுக்கு தெரியும். 73% மக்களால் நிராகரிக்கப்பட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம் யார் பொம்மை முதல்வர் என்று உலகம் அறியும். நன்றி மக்களே. அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.